பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2, 3 போட்டிருக்கேன். இது தொடர்ச்சியாக அது ஃபுல் புக்கும் வரும், அதில் கொஸ்டின் ஆன்சரும் வரும். அது பின்னாடி தமிழ் இலக்க வினா விடைகளும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பொதுத்தமிழ் இயல் 4, 5, 6 1, 2, 3 போட்டுட்டோம். இப்போ 4, 5, 6 உற்றழி இயல் 4, 5, 6 11ஆம் வகுப்பு தமிழ். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றற் நன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. பண்டைய காலத்தில் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதற் பிரிவு என குறிப்பிடுவதோடு எண்வகை மெய்ப்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என கூறும் நூல் தொல்காப்பியம். பொறுத்துக. துணையாய் வருவது தூய நற்கல்வி. நாலடியார். ஒன்றுக்கு 2 1 2 4 3 3 துணையாய் வருவது தூய நற்கல்வி. திருமந்திரம். கல்விக்கு அழகே அழகு. நாலடியார். இளமையில் கல். ஔவையார். பிச்சை புகினும் கற்கை நன்றே வெற்றி வேற்கை. சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக இலக்கு மொழியாக விளங்கியுள்ளது. அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தால் தமிழக நாடெங்கும் தமிழை ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் சமயம் வாணிபம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாகவும் விளங்கி வந்தது என்பது யாருடைய கருத்து? மா. ராசமாணிக்கனார். கூற்று கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை சித்தென குறைந்துள்ள காரணம் கற்றலுக்கு உதவும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்று எது என்பதை தெரிவு செய்க. மதுரை அருகிலுள்ள வேடல் என்னும் ஊரிலிருந்து சமணப்பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். பட்டினக்குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விளாப்பாக்கத்தில் சமணப்பள்ளி ஒன்றை நிறுவியிருந்தார். இதன் மூலம் சமண பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களும் இருந்துள்ளனர் என்பதை வெளிப்படுத்துகின்றன. பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. பட்டி மண்டபம் பற்றிய ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை. தமிழகத்தில் உள்ள
தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்துக்கு வந்து தங்கியிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரையாற்றிய சீன பயணி யுவான் சுவாங். கூற்று ரெவண்டப்பெல் கூற்று காரணம் இரண்டும் சரி. திருவாடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவரான என்பவரிடம் உ. வே. சாமிநாதர் நிலையில் கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற முறையில் கல்வி பயின்றார். மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார். சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1826. எந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது? 1857. பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொது கல்வி இயக்குனர் டிபிஐ நியமிக்கப்பட்ட ஆண்டு 1854. எந்த ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆப் சர்வே என்ற நிறுவனம் 1859ஆம் ஆண்டு கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது. 1794. தவறான ஒன்றை தெரிவு செய்க. 1453ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஸ்காட்லாந்து நாட்டவரான ஜான் குட்டன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி பெற காரணமாக ஆனது. கிபி 1706ஆம் ஆண்டு முதல் டச்சுக்காரர் சமய பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதல் கல்வி பணியில் ஈடுபட்டது. தரக்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூட்டத்தை சீகன் பால்க் என்பவர் ஏற்படுத்தினார். மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை அச்சடித்தனர். இந்தியாவின் முதல் அச்சேரிய டச்சுக்காரர்கள் அறப்பள்ளிகள் நிறுவியோடு ஆசிரியர் பயிற்சியில் பள்ளிகளும் அமைத்தார். தற்காலிக கல்வி முறையும் தேர்வு முறையும் உருவெடுத்து இந்திய கல்வி வளர்ச்சியில் மனசாசனம் என்று போற்றப்படும் சார்லஸ் அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 1854. சீருடை முறை, தாய்மொழி வழிக்கல்வி, மேலும் ஒரு புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்க பரிந்துரைத்த WW ஹண்டர் குழு உருவான ஆண்டு 1882. ஆசிரியரால் சர்வ வறுமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும். அதனால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது என்று சொன்னவர் யார்? ஹென்றி ஆடம்ஸ். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நாட்டில் உள்ள 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது? 45. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கணும் பாத்துண்ணும் நன்மை பயத்தல் இல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திரிகடுகம். பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1911. பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1911. இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட 2 மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்றான சென்னை மருத்துவக் கல்லூரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1835. 1970களில் எழுதத் தொடங்க நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளிப்பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதய நகரிலிருந்து குடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்தவர் ரா. மீனாட்சி. தாய்மொழியே பல்வேறு யாதெனும் யாரெனின் உலகின் உறவாகவே உளவின் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்ற கவிதை வரி இடம்பெற்ற நூல் கொடிவிளக்கு. பிரசம் என்பதன் பொருள் தேன், வரன் என்பதன் பொருள் வறுமை, மதுகை என்பதன் பொருள் பெருமிதம், தீம்பால் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை, விரிகதிர் ஒழுகுநீர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை, பொற்களம் பொற்சிலம்பு என்பதன் இலக்கண குறிப்பு
மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க. வாழிய. தவறான கூற்றை தேர்வு செய்க. இலசி சுப்பிரமணியம், சாவித்திரி, சிசு, பாரதி, வேதாந்தி, நித்யானந்தன், உத்தம தேசபிமாமணி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமரன், காசி, சரஸ்வதி, பிரெஞ்சு காளிதாசன், சித்திரகுப்தன், கிருஷ்ணன் போன்ற பல புனை பெயர்களில் பாரதியார் விடுதலை வேட்கை ஊட்டும் கருத்துக்களை எழுதினார். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. புரட்சியையும் விடுதலையும் குறிப்பது என்பதால் அடிமைத்தளத்திலிருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாரதியார் எந்த இதழை சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டார்? இந்தியா. பாரதியார் இறப்பதற்கு முதல் நாள் இரவு தூங்கச் செல்லும் முன் நாளை அமானுல்லா காலை பற்றி பேச ஒரு வியாசம் எழுதி ஆபீஸுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறியதாக பாரதியை பற்றி நண்பர்கள் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ள அந்நூலின் தொகுப்பாசிரியர் யார்? ரா. பத்மநாபன். ஆங்கிலேயரின் கெடுபிடியால் பாண்டிச்சேரி சென்றபோது பாரதியாருடன் சென்ற இதழ் இந்தியா. பெண்களுக்காக பாரதி தன்னுடைய எந்த இதழில் குரல் வெண்பா எழுதியுள்ளார்? சக்கரவர்த்தினி. தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1847. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 27. கீழ்காண்பவர்களுள் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதாதவர் போதனார். இகக்கும் என்பதன் பொருள் என்ன? நீக்கும். இகக்கும் என்பதன் பொருள் என்ன? நீக்கும். நனி இகக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உரிச்சொற்றொடர். எட்டுத்தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நல்ல திணை என்ற அடைமொழி சிறப்பை உடைய நற்றிணையின் வரையறை. 9 அடி சிற்றலை, 12 அடி பேரலை. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன்வழுதி என்பவரால் தொகுப்பிக்கப்பட்ட பாரதம் பாடிய பெருந்தேவனரால் கடவுள் வாழ்த்து பாடப்பட்ட நற்றிணையின் அடியெல்லைக்கு விதிவிலக்காக அடிகளை கொண்ட நற்றில் 110வது பாடலை பாடியவர் போதனார். பந்தர் என்பதன் இலக்கண குறிப்பு ஈற்றுப்போலி. உற்றுழியும் உதவியும் உறுபொருள் கொடுத்தும் பிற்றி நிலை முனியாது கற்றல் நன்று என்ற புறநானூற்றின் 180வது பாடலை பாடியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படும் ஜி.யு. போப் 1839ஆம் ஆண்டில் தென்னிந்தியாவிற்கு வருகை தந்தபோது எந்த இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார்? சாந்தோம். மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு மனதை ஒருமுகப்படுத்துவதில் தான் இருக்கிறது. எத்துறையிலும் வெற்றி பெறுவது இதை பொறுத்துத்தான் அமைகிறது. இசை, ஓவியம், சிற்பம் முதலிய எல்லா கலைகளிலும் சிறப்பாக தேர்ச்சி பெற செய்வது மன ஒருமைப்பாடுதான். மேலும் உலகத்தில் புதிர்களை மூடி வைத்திருக்கும் கதவை திறக்கக்கூடிய வலிமையும் நாம் பெற வேண்டும். இவ்வலிமையை நமக்கு அளிக்கக்கூடிய மன ஒருமைப்பாடுதான், அதுவே கல்விக்கு அடிப்படையாகும் என்று சொன்னவர் விவேகானந்தர். ஃபாரின் நோட்டீஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் நீலகண்ட சாஸ்திரி. ஃபாரின் நோட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. நீலகண்ட சாஸ்திரி. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சாமுவேல் பெப்பிசு. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெப்பிசு.
கீழ்காணும் யாருடைய மொழிபெயர்ப்பாளராக அனந்தரங்கம் இருந்தார்? தியூப்ளே. அந்த காலத்து நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது இல்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒரே தவறால் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவைப் போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்வநாதர் எழுதி வைத்தார், விஸ்வாதாரமாக எழுதி வைத்திருக்கிறார் அனந்தரங்கர் என்று அனந்தரங்கரை புகழ்ந்தவர் யார்? வ.வே. ஐயர். வ.வே. சு. ஐயர். அனந்தரங்கரின் நாட்குறிப்பு குறித்து தமிழ்த்தாய் நெருப்பிலும் வெள்ளத்திலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமாக பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியவர் உ.வே. சாமிநாதர். பொறுத்துக. பொறுத்துக்க. 1 2 ஒரு மோகரி 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க. ஒரு பொன் அரவராகன். பணம் 8 பணம் 1 ரூபாய். 60 காசு 1 பணம். 480 காசு 1 ரூபாய். 24 பணம் 1 வராகன். 1 சக்கரம் அரை வரதனுக்கும். கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் 1 வராகன் 3 அல்லது 3.2. அனந்தரங்கனின் நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 12 தொகுதிகள். அனந்தரங்கரின் நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அனந்தரங்கர் பற்றிய வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன். அனந்தரங்கன் பற்றிய வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன். அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் புரவலேறு அரிமதி தென்னகன். புலவரேறு அரிமதி தென்னகன். பொறுத்துக. வரை மலை கம்பளை பேரொளி வதுவை திருமணம் விண்டு திறந்து உமறு புலவர் இயற்றிய ரூபிகள் பெருமானிகள் வாழ்க்கை வரலாற்றை கூறும் சீராப்புராணம் என்னும் நூலை விவாதத்து காண்டம், நூவுபத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்னும் 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் விருத்த பாடல்களையும் கொண்டு இயற்றினார். 5027. கூற்று சீராய் புராணம் என்னும் நூலை முழுமையாக முடிப்பதற்கு முன்பாகவே உமறு புலவர் இயற்கை எய்தினார். இதனால் பனு அகமது மரைக்காயர் எதன் தொடர்ச்சியாக சின்ன சீரா என்ற நூலை படைத்துள்ளார். காரணம், உமறு புலவர் எட்டயபுரத்தில் அரசவை புலவர் ஆவார். இவர் கடிகை முத்து புலவர் என்பவரின் மாணவர். உமறு புலவர் வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கிணங்க சீராப்புராணத்தை இயற்றினார். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்னும் நூலையும் உமறு புலவர் இயற்றியுள்ளார்.
வள்ளல் சீதகாதி மற்றும் அபுல் காசிம் மரைக்காயர் அவரை ஆதரித்தார். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறல்ல. இடன் என்பதன் இலக்கண குறிப்பு. இடன் என்பதன் இலக்கண குறிப்பு. ஈற்றுப்போலி. மனையென இதில் பயின்று புணர்ச்சி விதி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. யார் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்த காலத்தில் புதுச்சேரியில் இராணுவ அரசியல் செய்திகளை முதலாய் இருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக அனந்தரங்கர் மீது பழி சுமத்தப்பட்டது. லெரி. லெரி. துண்ண என்பதன் பொருள் காண்க. துண்ண நெருங்கிய. புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு அகநானூறு ஆகும். 145. புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 145. எரிவாள் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. வினைத்தொகை. நெடுந்தொகை நானூறு என அழைக்கப்படும் எட்டுத்தொகை நூல் எது? அகநானூறு. வளையி அசையி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. வளையி அசையி. சொல்லிசை அளபடை. பிழையாய் என்பதன் இலக்கணம் காண்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கூதிர். முன்பனி எந்த நிலத்தின் மாபெரும் பொழுது? குறிஞ்சி. ஊரான் மகிந்த ஆகியோர் கீழ்காணும் எந்த நிலத்தின் கீழ்காணும் எந்த நிலத்தின் மக்கள்? மருதம். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கடையர். கடையர். விளரி யாழ் என்பது நிலத்தின் யாழ் நெய்தல். விளரி யாழ் என்பது எந்த நிலத்தின் யாழ் நெய்தல். ஏற்பாடு என்பது எந்த நிலத்தின் சிறுபொழுது? குறிஞ்சி. விளரி என்பது நெய்தல். ஏற்பாடு என்பது குறிஞ்சி. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. நெய்தல் உவர்நலம் கேணி நீரில்லா குழி. இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படும் அனந்தரங்கன் குறித்து அனந்தரங்கன் கோவை என்னும் நூலை எழுதியவர் தியாகராஜ தேசிகர். தியாகராஜ தேசிகர். சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை இரிச்சி வழியாக உரைப்பது அகநானூறு பாடல்களின் சிறப்பு. அருஞ்சமயம் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. பண்புத்தொகை. பொருப்பன் வெற்பன் சிலம்பன் கொடிச்சி என்பவர்கள் எந்நிலத்து மக்கள்? குறிஞ்சி. குறும்பொறை நாடான் தோன்றல் கிழத்தி என்பவர்கள் எந்த நிலத்தின் மக்கள்? முல்லை. சாதுரியப்பன். முல்லை. பஞ்சுரப்பன். பாலை. செவ்வழிப்பான். நெய்தல். குறிஞ்சி. குறிஞ்சி தொண்டகப்பறை. முல்லை ஏறுகோட்பறை. மருதம் மணமுழவு. பாலை துடிப்பறை. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்து குறிஞ்சி நிலம். மான். கீழ்கண்டவற்றுள் எது மருத நிலத்தின் பறவை? காட்டுக்கோழி. உணக்கல் என்பது எந்த நிலத்தின் தொழில்? உணக்கல் என்பது எந்த நிலத்தின் தொழில்? நெய்தல். பொறுத்துக. மருதம் வைகறை. நெய்தல் ஏற்பாடு. பாலை நண்பகல். முல்லை மாலை. மருதம் வைகறை. நெய்தல் ஏற்பாடு. பாலை நண்பகல். முல்லை மாலை. புணர்தலும் புணர்தலும்.
புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் எந்த நிலத்தின் உரிபொருள். குறிஞ்சி. கார்காலம் என்பது கீழ்காணும் எந்த நிலத்தின் பெரும்பொழுது. முல்லை. இளவேனில் முதுவேனில் எந்த நிலத்தின் பெரும்பொழுது. பாலை. இளவேனில் முதுவேனில் பாலை. கார்காலம் என்பது கீழ்காணும் எந்த நிலத்தின் பெரும்பொழுது. முல்லை. வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் வரலாற்று புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. 1995. இந்த உலகமே நாடக மேடை, அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே. ஒவ்வொருவருக்கும் அறிமுகமும் முடிவும் உண்டு, ஒருவருக்கே பல வேடங்களும் உண்டு என்ற இந்த பிரபலமான கருத்து யாருடையது. ஷேக்ஸ்பியர். புதுச்சேரியை சேர்ந்த பிரபஞ்சன் இயற்பெயர். வைத்தியலிங்கம். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயுர்தம் கொழுந்தே என்னும் இப்பாடலை பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார். இலக்கியம் பற்றி பேசுவதற்கு வட்டத்தொட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர் மற்றும் இதே ஒலி கம்பர் முதலான நூல்களையும் 1900 கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு உரையும் எழுதியவர் ரசிகமணி டி.கே.சி. சிதம்பரனார். செயலர் என்பதன் பொருள் காண்க. மாலுமி. செயலர் என்பதன் பொருள் காண்க. மாலுமி. தவறான ஒன்றை தேர்வு செய்க. பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான் ஓண்மை யுற ஓங்கும் உலகு. மகிழ்ச்சியில் மைந்துறும் பொழுது பொழுது மருந்து என்னும் அதிகாரத்தில் மருத்துவம் எத்தனை வகையில் அடங்குவதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 4 வகைகளாக. இளைதாக முள்மரம் கொள்க கலையுநுகர் கைக்கொள்ளும் காய்ந்த இடத்து என்று திருக்குறளின் பயின்று வந்துள்ள அணியை தேர்வு செய்க. பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது எவை என்பதை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் சரியான எவை என்பதை அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. கூற்று. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு அல்ல. புலி போல பாய்ந்தாள். வினை. மழை போல கொடுக்கும் கை பயன். துடி போல இடை மெய். தளிர் போலும் மேனி உரு. கூற்று இலக்கியத்தின் இறைச்சி என்பது அகம் புறம் எனும் பாடல்கள் வரும். காரணம் உள்ளுரை போன்ற இறைச்சி என்பது அப்பாடல் வருகின்ற மற்றொரு உத்தியாகும். இதுவே குறிப்பு பொருள்தான் வரும். கூற்று தவறு. காரணம் சரி. 1498ஆம் ஆண்டு ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்து போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமாவின் நாட்குறிப்புகள் என்பதால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆல்வோரா வெல்லோ. அனந்தரங்கனின் நாட்குறிப்பு 1736ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் தொடங்கி நாளோடு முடிவடைகிறது.
1761 ஜனவரி 11. மேரு மலையைப் போன்று கீழ்காணும் எந்த நகரின் 4 மாடங்களும் உயர்ந்திருந்தன என்று உமறு புலவர் மதீன நகரம் உமறு புலவர் குறிப்பிடுகிறார். மேரு மலையை நகரின் 4 மாடங்களும் உயர்ந்திருந்தன என்று உமறு புலவர் குறிப்பிடுகிறார். மதீனா நகரம் அகநானூற்றில் எந்த திணையில் 10, 20, 30, 40 என்ற பாடல் வரிகள் அமைந்துள்ளன? நெய்தல். அகநானூறில் களிற்று யானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 120. களிற்று யானையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 120. அகநானூற்றில் வீரை வெளியன் தித்தனார் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? 1. அகநானூற்றில் வீரை வெளியான சித்தனார் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? 1. அகநானூற்றின் நித்தில கோவையில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? 100. அகநானூற்றில் மணியிடை பவளத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 180. பொறுத்துக. பாலை 1, 3, 5, 7. குறிஞ்சி 2, 8, 12, 18. முல்லை 4, 14, 24, 34. மருதம் 6, 16, 26, 36. பாலை 1, 3, 5, 7 ஒரு படையில் இருக்குது. குறிஞ்சி 2 அடிப்படையில் 2, 8, 12 இருக்குது. முல்லை 4, 14, 24, 34. மருதம் 6, 16, 26, 36. கொன்மு என்பதன் பொருள் மேகம். அகநானூற்றில் பாலைத்திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 200. அகநானூற்றில் குறிஞ்சி திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 80. கார்காலம் கீழ்காணும் எந்த நிலத்தின் மாபெரும் பொழுது? முல்லை. நெய்தல் நிலத்தின் பெரும்பொழுதும். விடலை மீளி எயினர் எயிற்றியர் கீழ்காணும் எந்த நிலத்தின் மக்கள்? பாலை. பொறுத்துக. குறிஞ்சி வேங்கை காந்தல். முல்லை விடவம் தோன்றி. மருதம் குவளை. பாலை குற அம்பு மர ஆம்பு. பிம்பம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பிரபஞ்சன். பிள்ளைக்கூடம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ரா. மீனாட்சி. பிள்ளைக்கூடம் யாதும் ஊரென சாற்றியதும் மக்கள் யாவரும் கேளீர் என்றதும் மேதினி குறைத்தவர் நம் முன்னோர் வேற்றுமை நாம் என்னால் சரியாமோ? கவிதை நூலாசிரியர் தாராபாரதி. உலகம் முழுவதும் ஏப்ரல் 23ஆம் தேதி யாருடைய பிறந்த நாளை உலக புத்தக தினமாக கொண்டாடுகிறோம்? ஷேக்ஸ்பியர். தவறான ஒன்றை தேர்வு செய்க. பகமையும் கேண்மையும் கண்ணின் கண்ணுரைக்கும் வகமையை உணர்வார் பெறின். பகமையும் கேண்மையும் கண்ணின் கண்ணுரைக்கும் வகமையை உணர்வார் பெறின். உள்ளியது உள்ள பெறின் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி. கீழ்காணும் யார் அலைந்து கெடட்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலைக்கு தள்ளியவனை. கீழ்காணும் யார் அலைந்து கெடட்டும்?
கீழ்காணும் யார் அலைந்து கடட்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலைக்கு தள்ளியவனை கெடுக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. குறிப்புணர்வார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வினையாளனின் பெயர். சரியானவற்றை தேர்வு செய்க. தவறானதை தேர்வு செய்க. விசும்பு மேகம். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. செந்நெல். கீழ்கண்டவற்றுள் எது முல்லை நிலத்தில் உணவு அல்ல? வெண்ணெல். உமிழை மற்றும் ஓமை எந்த நிலத்துக்குரிய மரம்? பாலை. உமிழை மற்றும் ஓமை பாலை. மின்சாரம் வானக்காட்சி. இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும் அணுசக்தியின் எதிர்காலம் ராக்கெட்டும் துணைக்கோள்களும் உள்ளிட்ட நூல்களை இயற்றியவர் பேனா அப்புசாமி. சிறுகுடி என்பது எந்த நிலத்தின் ஊர்? சிறுகுடி என்பதன் எந்த நிலத்தின் ஊர்? குறிஞ்சி. வெறியாடல் எந்த நிலத்தின் தொழில்? குறிஞ்சி. வெறியாடல் குறிஞ்சி. சிறுகுடி குறிஞ்சி. தவறான ஒன்றை தேர்வு செய்க. நெய்தல் புன்னை ஞாழல் ஓமை. மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது நினை. மறதியால் கெட்டவர்களை. மருந்துழை செல்வான் என்பதன் பொருள் மருத்துவ உதவியாளர். மருந்துழை செல்வான் என்பதன் பொருள் மருத்துவ உதவியாளர். ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு. ஏமம் என்பது பாதுகாப்பு. விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாதது என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பகை. பொறுத்துக. நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம். நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பார். வேந்தன் எந்த நிலத்தின் தெய்வம்? வேந்தன் எந்த நிலத்தின் தெய்வம்? மருதம். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் நிலத்தின் உரிபொருள் முல்லை. சேயோன் எந்த நிலத்தின் தெய்வம்? சேயோன் எந்த நிலத்தின் தெய்வம்? குறிஞ்சி. அடிமறி மண்டில ஆசிரியப்பா. பாடலில் உள்ள அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது. அடிமறி மண்டில ஆசிரியப்பா. பாடலில் உள்ள அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது. அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அகவலோசை. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அகவலோசை. தவறான ஒன்றை தேர்வு செய்க. நிறை நடுவாகிய வஞ்சி புரிந்து கூவிலங்கனி கருவிலங்கனி கட்டாயம் நடுவில் வரும். கீழ்கண்டவற்றுள் எது ரங்கநாதன் என்னும் இயற்பெயர் கொண்ட சுஜாதாவின் படைப்பு அல்ல? அணுசக்தியின் எதிர்காலம். அணுசக்தியின் எதிர்காலம். கவி அன்னம் விடுதூது ஆகிய இதழ்களை நடத்தியவர் மீரா. தவறானதை தேர்வு செய்க. இயபு இல் பொருத்தமான. ஊசிகள் கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் ஆகியவை யாருடைய படைப்பு? மீ. ராஜேந்திரன். வாமன் என்பதன் பொருள் அருகன். வாமன் என்பதன் பொருள் அருகன். ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்றான விருத்தப்பாவால் பாடப்பட்ட நீலகேசி கீழ்காணும் இந்த நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது குண்டலகேசி. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கூற்றுத்தமிழில். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. குண்டலகேசி. கூற்றுத்தமிழ் தோன்றிய முதல் தருக்க நூல் நீலகேசி ஆகும்.
கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மதுரை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் பேரவைச் செம்மல் என்ற பட்டத்தை யாருக்கு வழங்கியது? பேனா அப்புசாமி. தமிழில் வெளிவந்த முதல் அறிவியல் தமிழர் நேசன். தமிழில் வெளிவந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். பேனா என்னும் புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர். மேலும் அறிவியல் தமிழர் என்று போற்றப்படுவார். அப்புசாமி. நாவாய்ப்பம்பை கீழ்காணும் எந்த நிலத்தில் பறை? நெய்தல். விஞ்ஞானி என்பது யாருடைய கவியரங்க கவிதை? மீ. ராஜேந்திரன். செஞ்ஞாயிறு செலவும் அஞ்ஞாயிற்று இப்பாடல் அடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். பயணம். செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் என்ற புறநானூற்று பாடலின் ஆசிரியர். செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் என்ற புறநானூற்று பாடலின் ஆசிரியர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். தவறானதை தேர்க. பல்தாரத்த பெரிய பற்கள் கொண்ட. தவறானதை தேர்க. பல்தாரத்த பெரிய பற்கள் கொண்ட. ஊடலும் ஊடல் நிமித்தமும் எந்த நிலத்துக்கு உரிய உரிபொருள்? மருதம். பொறுத்துக. முல்லை பாடி. மருதம் பேரூர் முதூர். பாலை குறும்பு. நெய்தல் பாக்கம் பட்டினம். நாம் பிறக்கும் போதே சில ஆழ்ந்த அமைப்புகளுடன் பிறக்கிறோம். இந்த ஆழ்ந்த அமைப்புகள் இலக்கண விதிகளும் அதனை அர்த்தம் பண்ணிக்கொள்ளும் திறமையும் பொதிந்திருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்தவர் நோம்னோஸ்கி. மனித மூளையில் எத்தனை சதவீதம் தண்ணீரால் நிரம்பியிருக்கிறது? 80%. உங்கள் உடலில் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கிச் செல்வது என்று சொன்னவர் நோம்னோஸ்கி. தவறான கூற்றை தேர்வு செய்க. மனித மூளை சுமார் 10 மெகாவாட் மின்சக்தியை உற்பத்தி செய்கின்றது. மொழி என்பது. கூற்று காரணம். கூற்று மற்ற காரணம் இரண்டும் சரி. தாவரங்களும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்திய இந்தியர் ஜெகதீஷ் சந்திர போஸ். 1910ஆம் ஆண்டு கணையத்தில் உள்ள லாங்கர்கான் திட்டுக்களை ஆராயத் தொடங்கி சர்க்கரை நோயாளிக்கு கணையத்தில் ஒரு வேதிப்பொருள் குறைவதை கண்டறிந்து அந்த வேதிப்பொருளுக்கு இன்சுலின் என பெயரிட்டவர் எட்வர்ட் ஆல்பர்ட் ஷார்ப் பேசாபே. தவறான கூற்றை தேர்வு செய்க. முதல் மரபணு பொறியியல் தொழில்நுட்ப செயற்கை மனித இன்சுலின் 1978ஆம் ஆண்டு பூஞ்சையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் எந்த நிலத்தின் உரிபொருள்? நெய்தல்.